ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ இன்னும் நீங்கள் அப்ளை பண்ணலைங்களா? அப்போனா உங்களுக்கு சான்ஸ் இருக்குங்க. சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு, இண்டஸ்ட்ரியல் ஸ்கில் ட்ரைனிங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தெரியும் உங்களுக்கு ஐடிஐ அட்மிஷன். ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த லிங்க்கு எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா. ஸோ கிளிக் பண்ணுங்கள். லிங்க்கு ரீடைரக்ட் ஆகும், இன்னொரு பேஜுக்கு போகும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல், தொழிற்பயிற்சி நிலைய சேர்க்கை விண்ணப்பம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலிங், மாவட்ட கலந்தாய்வு வாயிலாக நடத்தப்படும் ஐடிஐ சேர்க்கை. ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்டங்களில் நீங்கள் அப்ளை பண்ண விரும்பினா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரே சமயத்தில் தான் கவுன்சிலிங் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அடுத்து கிளிக் இயர் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி போங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகலை. ஸோ எரராக இருக்குது, பட் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. உங்களுடைய டவுட் எல்லாம் கிளியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ எந்த பேஜுமே ஓப்பன் ஆகலை. மேபி சர்வர் எரராக இருக்கலாம். நீங்கள் திரும்பவும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டெலிஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கிளிக் இயர்னு கொடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு போங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டார் மார்க் இருக்கிற எல்லா காலமும் கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிறந்த தேதி, ஜாதி சான்றிதழ், ஆதார் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்களுடன் விண்ணப்பதாரரின் தனிப்பட்ட தகவல்களையும் தயாராக வைத்துக்கொள்ளவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 8th 10th +2 மார்க் ஷீட்டு, ஆதார், பாஸ்போர்ட் கார்டு, ஜாதி, பிறப்பு சான்றிதழ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? 50 KB மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அப்லோட் பண்ண முடியாது. அது பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாச்சும் தவறுகள் தெரியும் போது, ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் தெரியும். அந்த நம்பரை சேஃபாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 rupees பே பண்ண வேண்டியது இருக்கும். எந்த வங்கிக்கு பே பண்ணணும் அப்படின்னா அந்த டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 6526577760. நேம் AAO அண்ட் டெப்டி டைரக்டர், அட்மிஷன் அண்ட் ட்ரேட் டெஸ்ட், பிரான்ச் சைதாப்பேட், சென்னை. ஸோ அந்த ரெசிப்டை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் கவுன்சிலிங் அப்போ அதை சப்மிட் பண்ண வேண்டி வரும். அடுத்து இங்கே ஐ அக்ரி கொடுத்துட்டு இந்த கேப்சா இங்கே என்ன தெரியுதோ அதை அப்படியே என்டர் பண்ணுங்கள். 2A582. ஓகேங்க. நீங்கள் என்டர் பண்ணுறப்போ வேறு ஒரு டெஸ்ட்டு தெரியும். ஸோ இங்கே என்ன ஷோ ஆகுதோ அதை அப்படியே என்டர் பண்ணி சப்மிட்னு கொடுத்தோன்னே நீங்கள் அப்ளிகேஷன் பேஜுக்கு போயிடுவீங்க. ஸோ இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்கோ அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரி பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டுன்னு கொடுத்தோடனே
உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஐடிஐக்கு அப்ளை பண்ணணும். ஸோ கவுன்சிலிங் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாகவும் அப்டேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து சலான், நீங்கள் இதையே கூட வந்து பிரிண்ட் எடுத்து பே பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.